வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இப்போது நான் ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி பருப்பு. இப்போ ரவையை வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரையும் அதே போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரவையை வறுக்கலாம், பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்ய ஸ்டவ் ஏற்றிக்கிட்டேன், வானல் வச்சுருக்கேன். ரவையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். லேசாக ரவை சூடு வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ரவையை தொட்டு பார்த்தா நல்லா சூடு இருக்கணும், கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அப்போ தான் லட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். கை பொறுக்கிற பழம் சூடாக இருக்குது. ரவையை வறுத்துட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இதை பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு சின்ன ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ லட்டு நல்லாயிருக்கும். ஆறட்டும். சின்ன ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாதி பாதியாக கொட்டி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன். பாதி ரவையை போட்டு அரைச்சிக்கினேன், இன்னும் பாதி ரவையை இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். மீதி பாதியும் ரவையை அரைச்சாச்சு. சர்க்கரையும் பொடியாக அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையை அரைச்சோம் இல்லையா, அதையும் சர்க்கரை மாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலக்கணும், அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். ரவா லட்டு செய்ய நெய் காயுது, முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கலாம். ரவையும் சர்க்கரையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு சுட சுட ஊற்றணும். ஊற்றி கலந்துக்கின்னு தான் உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டுக்குவோம், கலக்கி விட்டுக்குவோம். லேசாக சூடு இருக்கும்போதே எட்டு உருண்டை பிடிச்சிடணும். சூடு ஆறுறதுக்குள்ளே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஈஸியாக செய்ய வேண்டியது இது. பிகினர்ஸ் கூட செய்யலாம், அதிக பொருள் செலவாகாது. ரவை, சர்க்கரை, நெய், கொஞ்சம் முந்திரி, அவ்வளோதான்.
சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சுவையான ரவா லட்டு செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.